சவுண்ட் எல்லாம் வருது. பாரு, அன்னைக்கு ஏதோ பண்ணியதுல சத்தம் நமக்கு அவங்க பண்ணுவாங்களா? என்ன இல்ல அது குறைச்சிட்டு மறுபடியும் ஏதோ சவுண்டு நிறைய கனெக்ஷன்ல தான் இருக்கு. வச்சு ரோசா
Good morning, all. Good morning, sir.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மனோரா பட்டுக்கோட்டை சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் சிவச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் உள்ள அனைத்து ரோட்டரி சொந்தங்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மனோரா பட்டுக்கோட்டை சங்கத்தின் செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பரம்பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் அரணே, அறிவின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நல்லுறவும் நட்புறவும் அன்பும் அறனும் அமைதியும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டில் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம். ரோட்டரி கிளப் மனோரா பட்டுக்கோட்டை சங்கத்தின் செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்கப்படுகிறார் ஆசார் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம தினம். நீண்ட காற்று ஆழமாக உள்ளிழுத்து அக்கர ஓசை.
ஓ நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை, யோகிகளை, பெரியவர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவ்வழியில் பயணிப்போம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அடுத்ததாக கைகளுக்குண்டான பயிற்சி, கண் பயிற்சி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று. அடுத்ததாக கைகளுக்கு உண்டான பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கிறோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளை கவனிக்கிறோம். அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. நன்றாக கண்களை திறந்து ஈர்க்க மூடுகிறோம். 1, 2,
1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. மேல் கீழ் 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 ஓய்வு. வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. மேல் வலது கீழ் இடது அப்படியே 5 முறை வட்ட வடிவில் கொண்டு வருகிறோம். எதிர் திசையில் ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. உருளாசனம். அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக ஊஞ்சலாசனம். இந்த ஊஞ்சலாசனத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிடிக்கும் பொழுதுன்னா பிடிங்க. இந்த கட்டைவரில் பிடிக்கிறது, கட்டைவரில் பிடிக்கும் பொழுது இன்னும் கூடுதலான பயன்பாடு உண்டு. அப்படியே வலப்புறம் இடப்புறமாக
ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கைகளும் தரையை பற்றி இருக்கட்டும். கால்கள் மட்டும் நேராக வரட்டுங்க. கால் கட்டைவிரலையே கவனிக்கிறோம். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக லேசை கொண்டு வந்துருங்க. அப்படியே லேசா இடுப்பு தூக்குனீங்கன்னா அப்படியே மேல வந்துடும். அப்படியே கால் கட்டை விரலையே கவனிக்கிறோம். அப்படியே லேசா மேல போயிடலாம். முப்பது வினாடிகள் வரைக்கும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். இதற்கு மாற்று ஆசனம் மச்சாசனம். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு.
வில்லாசனம். வில்லாசனத்திற்கு மாற்றாசனமாகவும் அதே சமயத்தில் முக்கியமான ஆசனமாகவும் முயலாசனம் அமைந்துள்ளது. அடுத்ததாக பூனையாசனா. தலை மேல வரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம், வேகமாக உள்ளிழுக்கிறோம். இதில் நன்றாக கிரியா பயிற்சி பண்ணிடுறோம். 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கால்களை நீட்டிய நிலையில் கோமுகம், பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். வலது கால் மேல எடுத்து போட்டுக்கலாங்க, இடது கால் கீழே போட்டுட்டோம். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து உடலை நேராக வைத்து நீண்ட காற்று இழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை நன்றாக முன்னோக்கி வரட்டும். அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல மேல வரலாங்க. மேல வரும் பொழுது காற்றோட போயிட்டே இருக்கட்டும். நேர் அமர்ந்துக்கு வந்து எடுத்த காற்றை வெளியே கொடுக்கிறோம். வலது கை மேல வரட்டும். அப்படியே கைகளை கோர்த்து கண்கள் இமைக்காமல் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு காற்று. ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே வரட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே கட்டும். நேர் அமர்ந்து கொண்டு எடுத்த காற்றை வெளியேற்றி விடுகிறோம்.
இடது கை மேல வரட்டுங்க. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே கால்களை நீட்டி வைத்து கால்கள் ஃப்ரீயாக இருக்கட்டும். அடுத்ததாக பத்மாசனா. இடது கால் முதலில் இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது கால் மேல வரட்டும். சிம்முத்திரை வைத்து இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கட்டுங்க. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். நீண்ட காற்று. அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி வரட்டும். மெல்ல மூச்சு உள்ளிட்டவாறு தலை மேலே வருகிறது. காற்று உள்ளே போகிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் மூச்சை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக நீண்ட காற்று வேகமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே போகட்டும். வலது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். மெல்ல கைகள் மேலே வருது. காற்று உள்ளே போகுது. மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். இடது கால் முட்டியில் 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வரட்டும். அப்படியே மூச்சு காற்றை விட்டவாறு கைகள் கீழே போகட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான தூய காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியில வரட்டும். இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது கையில் வலது கால் பாதத்தை பிடித்து அப்படியே கீழ் எடுத்து வைக்கிறோம். இடது கால் கீழ் எடுத்து வைக்கிறோம். அப்படியே கால்கள் ஃப்ரீயாக இருக்கட்டுங்க. அடுத்து வலது கால் எடுத்து மேல போடுறோம். வலது கையில வலது கால் முட்டி அழுத்தி இடது கால் மேல எடுத்து போட்டுக்கலாம். சிமுத்திரை வைத்து இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியில். அப்படியே கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே வரட்டும். நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே வருதுங்க. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 கைகள் மேல வருது. காற்று உள்ள போகுது.
பொழுது அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுத்து வலப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 கைகள் மேலே உயர்ந்து காற்று உள்ளே போகிறது. அப்படியே அந்த மூச்சு காற்றை விட்டவாறு கைகள் கீழே வரட்டும். வந்த பிறகு மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து இடப்புறமாக தலை மேல வருது. மூச்சு காற்று உள்ளே போகிறது. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து கோணாசனா. எதிர் திசையில் ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. நல்ல இந்த முட்டுப்பகுதி பிடிச்சு நல்ல முதுகு தண்டை திருப்பி விடுகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சிம்மாசனா. நல்லா இந்த முட்டியை பிடிச்சிட்டுங்க நல்லா நிமிர்ந்து வந்துடுறோம். நிமிர்ந்துக்கு வந்த பிறகு இந்த கைகளை முன்னாடி வைத்து நன்றாக வாய் திறக்கிறேங்க. நாக்க வழி நீட்டிடலாங்க. கண்களை நல்லா திறந்து வைக்கிறோம். அப்படியே அந்த நல்ல அந்த அதிர்வும் அளவுக்கு இந்த தொண்டை பகுதியெல்லாம் அதிர்வும் அளவுக்கு கஞ்சிக்கிறோம். உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு. ஆசன பயிற்சி நிறைவுக்கு வந்துள்ளது. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்ததாக கிரிய பயிற்சி. நல்ல தோள்பட்டை அப்படியே ஒரு 10 முறை சுழற்றி விடுகிறோம். அடுத்து அப்படியே கைகள் விரல்கள் வைக்கட்டும். வைத்த பிறகு கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. இதற்கு மாற்றான பயிற்சியாக இரு கால்களையும் அடைத்து மகர ஓசை.
மீண்டும் ஒரு முறை. கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். மனம் நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களில் மட்டுமே உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இவருங்க நம்ம உடம்பு இருக்குல்ல, 24 மணி நேரமும் தன்னைத்தானே குணப்படுத்துங்க. சும்மா இருந்தால் போதும், அதுவே குணப்படுத்திடும். நம்ம சும்மா இருக்கிறதே இல்லையே. பாருங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரங்களில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது. புத்திசாலியாக வாழ்கிற நேரங்களில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தலை. எனவே ஒரு நாளில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ இதை விட ஒரு மருந்து கிடையாதுங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நிறைய நோய் வருது? மனசுக்கு பிடிக்காமல் வாழ்கிறேங்க, அதாங்க நோய் வருது. அதாவது ஒரு கேள்வி, 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருப்பீங்க? எல்லோரும் யோசிங்க. யோசிச்சாச்சா? சில பேர் நான் டெய்லி அரை மணி நேரங்க. சில பேர் நான் டெய்லி ஒரு 10 நிமிஷங்க. சில பேர் தம்பி நானா மனசுக்கு பிடிச்ச மாதிரியா? போங்க தம்பி, அதெல்லாம் 25 வருஷம் ஆச்சு, என்னைக்கு வந்தாலோ அப்படின்னு பல பேர் யோசிச்சிங்களா? இங்கே பாருங்கள், 24 மணி நேரத்தில்
எவ்வளோ நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ நாம் வாழ்ந்தோம். மருந்து, ஆரோக்கியம், சக்தி. மனசுக்கு பிடிக்காம புத்திசாலியாக வாழ்கிற நேரமெல்லாம் சக்தி கிடையாது, சக்தி செலவு. அதை புரிய வைக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க, லீவு ரெஸ்ட்டு. அப்போ உங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறீங்க. அது எப்படி? மேனேஜர் நம்பர் பார்த்தோன்னே ஐயோ லீவ் போட்டுட்டேன், இந்த டைமை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்து காதில் வைக்கிறீங்க. உங்கள் மேனேஜர் கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த சாவி எங்கே வச்சுட்டு போனேன்னு. நீங்கள் சார் அந்த சாவி வந்து சார் அந்த ரேக்கில் வச்சுருக்கு சார் அப்படின்னு ஃபோனை வைப்பீங்க. மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ நேரம் பேசியிருப்பீங்க? 1 நிமிஷம். ஆனால் என்ன ஆகுது? டென்ஷன் ஆகிடுச்சு, கோவம் வருது, கொஞ்ச நேரம் அன்ஈஸியாக இருக்கீங்க. ஏன் இருக்கீங்க? ஏன்னா பிடிக்கலை. அவர் ஃபோன் பண்ணது பிடிக்கல, அந்த 1 நிமிஷம் பதில் சொன்னது பிடிக்கல. இருக்கா இல்லையா? அப்புறம் மறுபடியும் ஃபோன் வருது, ஏன்ப்பா அந்த ஃபைல் எங்கப்பா வச்சுருக்கேன்னு. சார் அங்கே தான் சார் வச்சுருக்கேன் வைக்கிறோம். 3ஆவது தடவை ஃபோன் வருது, ஃபோனை தூக்கி வீசுகிறோம். சே ஒரே தொந்தரவு, நையின்னு நிம்மதியாக இருக்க வர்றாரா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ஒரு 4 மணி நேரம் டென்ஷனாக இருப்போம். இப்போ என்னாச்சு? டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் ஃபோன் பண்ணாரா இல்லையா உங்கள் மேனேஜரு? மிஞ்சி எவ்வளோ நேரம் பேசினார்? 3 நிமிஷங்க. 3 ஃபோனு 3 நிமிஷம். ஆனால் 3 மணி நேரம் டென்ஷனு. ஏன்னா அந்த 3 நிமிடம் பேசியது, ஃபோன் வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை. பிடிக்காதனால டென்ஷன் ஆயிடுச்சா? மனசு டென்ஷன் ஆன உடனே என்ன ஆகும்? உடம்புக்கு நோய் வருமா வராதா? வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வரும் பாருங்க, அதை எடுத்துட்டு அதை பார்த்தோன்னே மூஞ்சில் அப்படியே பிரகாசம், பல்ப் எரியும். உடனே காதில் வச்சுக்கிட்டு மெதுவாக சொல்லு எங்கே இருக்கு அப்படின்னு நேராக மொட்டை மாடிக்கு போய் யாருங்கிற இடத்துல என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்? அப்படியா, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். நீ என்ன சாப்பிட்டேன்? இட்லியா? நான் பொங்கல்னு 2 மணி நேரம் கல்லை போடுறோமா இல்லையா? பொங்கல் போடுறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். மனசுக்கு பிடிச்ச லவ்வர்கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசும்பொழுது ரேடியேஷன் டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்லை. காது வலிக்குதா? இல்லை. ஏன்னா பிடிச்சிருக்கு. பிடித்து ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. பிடிக்காமல் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உடம்பில் நோய் வருகிறது. பல பேருக்கு நோய் ஏன் வந்துச்சுன்னே தெரியாதுங்க. 24 மணி நேரத்தில் பிடிக்காத வேலை, பிடிக்காத ஹஸ்பண்டு, பிடிக்காத ஒய்ஃபு, பிடிக்காத சமையல், எல்லாம் வியாதி தான். பிடிச்சிருந்தா நல்லது, பிடிக்காட்டி கெட்டது. புரியலையா? உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை அம்மா சொல்லுவாங்க, டேய் அந்த கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாடா சமையலுக்கும்பாங்க. யார் சமையலுக்கு? அந்த பையனு தானே சாப்பிட போகிறாரு. சொல்லி பாருங்களேன். அந்த பையன் போமா, வெயில் ஓவராக இருக்குமா, அங்கெல்லாம் போயிட்டு வர முடியாதுமா, போமா அப்படிம்பாரு. எங்கே? இங்கிருந்து 4 தெரு தள்ளி, சும்மா 4 வீடு தள்ளி போய் ஒரு கடைக்கு போயிட்டு வரக்கு போக மாட்டேன்பாரு. இந்த மெரினா பீச்சில் மதியம் 12 மணிக்குங்க தூரமாக 2 பேராக உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க. வெயில் அடிக்குதுங்க, மணி 12 மணிங்க, மணல் சூடாக இருக்குங்க. வெயிலெலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா பிடிச்சிருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் பிடித்தது போல், மனதுக்கு பிடித்தது போல் வாழும் ஒவ்வொரு வினாடியும் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எனவே தயவு செய்து உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வேலைகளை நீங்கள் அதிகம் செய்யுங்கள். புத்திசாலித்தனமான வேலைகளை குறையுங்கள். பல பேர் அப்படி தான் இங்கே ஏற்க வேண்டியது தான். ஆமாம், எல்லாமே நல்லது கெட்டது பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. நானும் பார்த்துட்டேங்க. பல பேர் ரொம்ப நல்ல பேர் எடுப்பாங்க, ஆனால் எல்லா வியாதி வரும். அது குறைய காரணம் நீங்கள் புத்திசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழ்வதே கிடையாது. இங்கே பாருங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொன்னால் கண்டதெல்லாம் தோணும். அதையும் பண்ண முடியாது. அதான் ரூல்ஸ். மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். அதனால் நமக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல்களை மட்டுமே செய்யக்கூடாது. நமக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் தராத செயல்களை என்ன செயல்னு யோசித்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் செய்யும் பொழுது நாம் இந்த நாளில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோமோ அந்த நேரங்களில் உடல் அனைத்து செல்களையும் புதுப்பிக்கிறது, நோய்களை குணப்படுத்துகிறது. உலகிலேயே அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் ஒரே மருந்து மனதுக்கு பிடித்தது போலும் வாழும் அந்த தருணங்களே. எனவே 24 மணி நேரத்தில் தயவு செய்து மனதுக்கு பிடித்த மாதிரி வாழுங்கள். நானும் பார்க்குறேங்க, நிறைய பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க, மற்றவங்களை கண்டுக்கவே மாட்டாங்கங்க. அவங்க கூட வாழ்கிறதே கஷ்டங்க.
கேட்டால் நல்லா தான் இருக்கேன்பாங்க. நீ நல்லா இருப்ப, நான் நல்லா இருக்க மாட்டேனா இல்லையா? சில பேர் அப்படி தான் புத்திசாலியாக வாழ்ந்து வாழ்ந்து விட்டு கொடுத்து நல்ல பேர் எடுத்து ஊரெல்லாம் நல்ல பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா வியாதியும் இருக்குங்க, அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புத்திசாலியாக வாழ்கிறாங்க. எனவே இந்த வினாடி முதல் புத்திசாலியாக வாழ்ந்து உடலை கெடுத்து கொள்ளாமல், மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து பிறரை பாதிக்காமல் இரண்டையும் சமமாக கொண்டு வர வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் மனதுக்கு பிடித்த மாதிரி வேலைகளை, பிறருக்கு டிஸ்டர்ப் இல்லாத வேலைகளை அதிகமாக செய்து நாம் நமது உடலையும் மனதையும் காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம். வாழ்க வளமுடன். சாந்தியாசனத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து. இப்போ மனம் நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஆடியோ கேட்டுட்டு வர்றோம். இந்த மனதை சீர் செய்வதற்கான அந்த மனோ தத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. இப்படி மனோ தத்துவ நிபுணர்கிட்ட வந்து ஒரு பையனை, விசித்திரமான பையனை அழைச்சிட்டு போறாங்க. அந்த பையனுக்கு வந்து என்ன நோய் அப்படின்னா, வயிற்றுக்குள்ள பூச்சி மாதிரி. அந்த பூச்சி வந்து ஒரு பெரிய பூச்சி, நல்லா ஒரு இவ்வளவு பெரிய பூச்சி, அது அங்கேயும் இங்கேயும் உடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அவங்களும் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு பூச்சி இல்லை, உன்னுடைய வயிற்றுல கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. மறுபடியும் பல இடங்கள்ல போய் இதே போல அவனுக்கு போன பக்கம்லாம் அவனுக்கு வயிற்றுல பூச்சி இருக்குது, பெரிய பூச்சி இருக்குது, அது அங்கேயும் வருது, நெஞ்சுக்கு வருது, வயிற்றுக்கு வருது, தொண்டை வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிப்படுத்திட்டே இருக்கான். கடைசியாக ஒரு இந்த ஊருக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக வந்திருப்பாங்க. என்னன்னா மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நபர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும் பொழுது அந்த நபர் பார்த்துட்டு கையெல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு, உனக்கு பூச்சி இருக்குது உண்மையிலையுமே அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அடே, இவருதான் நம்ம வந்து கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, பூச்சி இருக்கிறது உண்மையிலே சொல்றாரு அப்படிங்கிறாரு. நீங்க தூங்கும்போது ஏதாவது வாயை திறந்துல தூங்குவியா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஆமா, வாய் திறந்துடுவேன். அப்போ வாய் திறக்கும் பொழுது வாய் வழியாக அந்த பெரிய பூச்சி எல்லாம் உள்ள போயிருக்குது. அது எப்படி நான் எடுத்துருவேன்? நான் பல பேர்த்துக்கு எடுத்திருக்கேன், சில பேர்த்துக்கு வந்து இடையெல்லாம் உள்ள போயிருக்குது, பெருச்சாளி எல்லாம் கூட நான் எடுத்திருக்கேன். இது என்ன சாதாரண பூச்சி தானே, நான் தாராளமா எடுத்துடுறேன். ஆனா ஒரு 1/4 மணி நேரம் நீ வந்து கண்ணை மூடி அப்படியே படுத்திருக்கணும் அப்படிங்கிறாரு. கண்ணை நல்ல ஒரு துணியில கட்டி, அந்த பூச்சி பார்த்தா நீ பயந்துடுவீப்பா, நான் அடைச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி நல்லா வாயை திறந்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சும்மா ஒரு டப்பாவில் ஒரு 2 பூச்சி பிடிச்சிட்டு கொண்டு வந்து போட்டு காட்டுறாங்க. வச்சுட்டு கண்ணை திறந்து வாங்குறாங்க. இதை பார்ப்பா, வயிற்றுக்குள்ள இருந்து 2 பூச்சி வந்து பூச்சி இல்லை அப்படின்ட்டு. அந்த பையன் பார்த்துட்டு, அம்மா என் வயிற்றுக்குள்ள இருந்த பூச்சி வெள்ளை பூச்சி தானே, இதுன்னு கருப்பு பூச்சியா இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் வெளிப்படுத்துறான். இப்படி அந்த பல்வேறு நபர்களை பார்க்கிறோம். நான் கூட எல்லா மருந்துகளும் சரியா கொடுக்குறேன் ஒரு நபருக்கு. ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பூஜை போட்டு ஒரு மந்திரத்துல கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க தொட்டு சிகிச்சை, உணவு மருத்துவம் இப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். சரி கேட்கிறாரு, இவரை எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு ஜூஸ் போடுறதுக்காக வேண்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை பௌர்ணமி. அடுத்த மாதம் வர்றாரு. அடுத்த மாதம் வந்து அவருக்கு வந்து அந்த கேட்கிறாரு, மறுபடியும் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறோம். ஆமா, போன மாதம் அந்த போட்டு குளிச்சிங்களே, அந்த எலுமிச்சம்பழம் எப்படி இருந்தது? அந்த எலுமிச்சம்பழம் மாதிரியான நான் வந்து எந்த கோயில்லையும் மந்திரவாதிகிட்டையும் நான் வாங்கவே இல்லை, அப்படி அது எனக்கு பயனளிச்சது அப்படிங்கிறாரு. இப்படி மனம் வந்து
விசித்திரமாக ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலானது. அப்ப அந்த மன ஓட்டத்தோடு இணைந்து பயணித்தாதான் நம்ம நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு போக முடியும். எதிர் செயலா புரியும் போது அவங்களுக்கு ஒத்தசைவுல இருந்து மாறுபடும் பொழுது அங்க சிக்கலாகுது. அப்போ அவங்க பாதையிலேயே கொஞ்சம் பயணிச்சு அதுக்கு பிறகு நம்முடைய கருத்துக்களை புரிய வைக்கும் பொழுதுதான் அது முழுமை பெறுது. அதனால மருத்துவ முறைகள்ல இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கு. மக்களும் அதே போலதான் இருக்காங்க. ஏதோ பொருள் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பொருள் சேர்த்து வச்சதை ஏதோ ஒரு வகையில இது போல சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதே அந்த அந்த எலுமிச்சம்பழத்துக்கு கொல்லிமலையில கொண்டு போகணும் அல்லது பெரிய மந்திரவாதிகள் கூட்டிட்டு போகணும்னு போயிடுறாங்க. பல நபர்கள் இந்த மாதிரியான நபர்கள் ஒரு பெரிய பெரிய பூஜை செய்யறவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கு. அங்க அனுப்பிச்சுட்டா 10,000 வாங்கினா 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் கமிஷன் வந்துருக்கு. இப்படி எல்லாம் மருத்துவ முறைகள்ல பல்வேறு மோசடிகள் நடக்குது. அதனால அந்த மனதை தெளிவுபடுத்துறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் தேவைப்படுது. அதனால மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு இந்த சாந்தி ஆசனம் ஒரு கற்பனை மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை நீங்க நினைக்கும் பொழுது அது உங்களுக்குள்ள செயல்படுத்தும். ஒவ்வொரு முறையும் அந்த இடத்தை நினைத்து அந்த நினைத்ததை தியானம் பண்ணி செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஆற்றலாக மாறும். அது தினமும் தொடர்ச்சியாக விடாம ஒரு 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 எண்ணத்தை ஒரு செயல்பாடை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல சக்தி குவிந்துரும். அது குறிப்பா ஒரே இடத்துல பயிற்சி செய்யறதுக்கு இன்னும் உகந்ததாக இருக்கும். அந்த இடமே ஒரு மாற்றமான ஒரு நல்ல ஒரு அலைவரிசையோட இருக்கும். எப்படி ஒரு கோயில்ல போனா ஒரு இடம் அது ஒரு அமைதி நிலவுதோ அதே போல் இந்த அகத்தவ பயிற்சி செய்யற இடமும் அது போல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால அவசியம் சாந்தியாசனங்களை பண்ணிக்கோங்க. அது நம்ம ஒவ்வொரு நாள் மற்ற விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது இந்த சாந்தியாசனம் தவிர்க்கப்படுகிறது. அந்த தவிர்க்கப்படுறத நீங்களும் அதை நடைமுறைப்படுத்திக்கீங்க. அதே போல நம்ம அமர்ந்த நிலை முழுமையாக கொடுக்கும் பொழுது நின்ற நிலை கொடுக்க முடியாம போகுது. நின்ற நிலை கொடுத்த அன்னைக்கு அமர்ந்த நிலை கொடுக்க முடியாம போகுது. அந்த ஆசனங்களையும் நீங்க செய்துக்கிறது நல்லது. குறிப்பா அந்த ராஜ உறுப்புகளை இயக்கிறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம இயக்கங்களும் இயக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்குது. அதனால இதையெல்லாம் மனதுல உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துவோம். ஆகையால் அமர்ந்த நிலையிலையோ நீங்க படுத்த நிலையிலையோ அப்படியே நம்ம சாந்தி நிலைக்கு போறோம். கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைக்கல் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களுக்கு ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். வயிற்று பகுதி, நெஞ்சக்கு பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி, முதுகு தண்டுவடத்தில் ஆழ்ந்த மூச்சு. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக்கு பகுதியில், வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் இலக்கமாக தளர்வாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். இவ்வேளையில் கோபம், பயம், கவலை அனைத்தும் உடலையும் உள்ளத்தையும் விட்டு வெளியேறுகிறது. தூய்மையான உயிர்காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே மெல்ல கைகளை உயர்த்தி வணக்க முத்திரை வைத்து நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக உருவாகட்டும். மேன்மையான எண்ணங்களாக, மேன்மையான வாழ்வியல்
நெறிமுறைகளை பின்பற்றி நாளும் உயர்வோம். நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. இன்று 154ஆம் நாளாக தொடர்ந்து காலைச்சக்கரம் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மனோரா பட்டுக்கோட்டை சங்கத்திற்கும், ஆசனங்களை அற்புதமாக அளித்து வரும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் அவர்களுக்கும், நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே, காலை பயிற்சி வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். 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 வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க ஐயா. இந்த சாந்தி ஆசனத்துல ஒவ்வொரு உறுப்பும் நினைச்சு இவ்வளவு ஃபாஸ்டா செய்யணுங்களா, இல்ல கொஞ்சம் அப்படியே மெதுவா ஒவ்வொரு உறுப்புக்கும் டைம் ஏதாவது இருக்குங்களா? ஐயா, டைம் எடுத்து செய்யலாம், நம்ம மெதுவா செய்யலாம், பொறுமையாக செய்யலாம், உங்களுடைய நேரத்தை பொறுத்து. அந்த ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் ஒரு சிலர் அந்த ராஜ உறுப்புகளை கூட நினைவு கொண்டு வந்து செய்யறது உண்டு, நரம்புகளை நினைத்து செய்வதுண்டு, தசைகளை நினைத்து செய்வதுண்டு. அப்படி செய்யும் பொழுது இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேரத்தை பொறுத்துங்க ஐயா. சரிங்க. சப்போஸ் ஒரு கைகால ஏதோ வலிச்சிட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல நிறைய நேரம் நினைச்சு செய்யலாங்கல்ல, அந்த வலி இல்லாத மாதிரி. ஆமாங்க ஐயா. அந்த எந்த இடத்த நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கான பிராண உடுது அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டுங்கிறார். மனதை எங்க உடம்புக்குள்ள செலுத்துறோமோ அந்த இடத்துக்கு காற்று செல்லும். காற்று செல்லும் பொழுது அங்க மெட்டபாலிசம் நடந்துடும், வளர்சிதை மாற்றம் நடந்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்தும். அனைத்திற்கும் மனமே மன உடம்பு, உள உடம்புன்னு சொல்லுவாங்க. உள்ள உடம்பு அப்படிப்பாங்க. உள்ளத்தாலதான் உடம்பு கட்டியமைக்கப்படுகிறது. அதனால பொறுமையா நிதானமா செய்யுங்க, நேரம் எடுத்து செய்யுங்க. சரி, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க இவையம். வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.